இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணா அண்ணா யாருமே இல்ல. ஐயோ மித்ரா, ஏய் ஒழுங்கு மரியாதையா வாளுங்க கிட்ட சொல்லி கதவை திறக்க சொல்லு. சொல்லிட்டா போச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே அந்த கதவுக்கு பின்னாலேயே இருந்துகிட்டு என்கிட்ட பேசு. அப்புறமா உன்னை வெளியே விடுறதா வேணாமான்னு நான் முடிவு பண்றேன். என்ன விளையாடுறியா? என்கிட்ட இப்படிதான் உன் வீரத்தை காட்டுவியா? நீ என்கிட்ட இப்படி பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சது, நீ அவ்வளவுதான் பாத்துக்கோ. ஐயோ, உங்க அண்ணாவா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மித்ரா. அவர்கிட்ட சொல்லிடாத மித்ரா. உங்க அண்ணன் இங்க பாரு, மரியாதையை நீ வெளியே விட்டுரு. மித்ரா, எனக்கு உன்னை இப்படி பார்க்க பிடிக்கல மித்ரா. போக விட்டலான்னு தான் தோணுது. ஆனா ஆதியும் பாரதியும் சேர்ந்து வாழ்றதுக்கு நீ ஒருத்தி தான் கொடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்க. அப்போ உன்னை வெளியே விடலாமா வேண்டாமா? விடலாமா வேணாமா? யோசிச்சு பார்த்ததுல இப்போதைக்கு உன்னை உள்ள வைக்கிறதா சரின்னு தோணுச்சு. பாரதி, வாமா. ஆதித்யா, நீ இங்கே இரு. நான் போய் வெளியே ரெடி ஆயிடுச்சான்னு பாத்துட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா வந்து கூப்பிடுறேன். ஆனா அது வரைக்கும் வெளியே எங்கேயும் போயிடக்கூடாது. இங்கேயே கார் ஓட்டிட்டு விளையாடிட்டு இருக்கணும், சரியா? குட் பாய். உட்காரு. இந்தா விளையாட. ஏய், போய் அந்த தட்டி எடுத்துட்டு வா. சரி மச்சான். சீக்கிரம் வாடா. அடுத்தவ புருஷனுக்கு ஆசைப்படுற, அது உனக்கு அசிங்கமா இல்ல? இதுல உனக்கு கோபம் வேற வருது? மரியாதையா பேசாம உட்கார்ந்துகிட்டு அதான் உனக்கு நல்லது. நீ பேசி ஈசி ஏதாவது டென்ஷன் பண்ண, நான் ஏதாவது பண்ணிட போறேன். ஐய, உன்னையெல்லாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன். நான்லாம் வேற ரகம். பயப்படாத. அண்ணா அண்ணா. மித்ரா, are you all right? யா, I'm okay. நீ எப்படி நான் இங்க வந்த? எனக்கு இந்த ராஸ்கல் மேல ஆரம்பத்துல இருந்தே டவுட் இருந்தது. நீ என் கூட கோயிலுக்கு வந்தியா இல்லையான்னு தெரியாம ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அந்த டவுட்ல தான் இந்த வீட்டுக்கே வந்தேன். நான் நினைச்ச மாதிரியே தான் நடந்திருக்கேன். ராஸ்கல், நான் கிளம்பிக்கிட்டு இருந்தப்போ ஏதோ பிளான் பண்ணி இந்த ரூமுக்குள்ள போட்டு இவன் ஆளுங்க அடைச்சு வச்சுட்டாங்கண்ணா. சரி, சீக்கிரமா இங்க இருந்து போயிடலாம் மித்ரா. இவன் ஆளுங்க வந்துட்டா பிரச்சனை ஆயிடும். வா, கிளம்பு. ஏய், வா சீக்கிரம் வா. அண்ணா, பிளான் என்னாச்சு? அங்க பாத்தியா, கடைசி பரிகாரம் பண்ண அதுக்கான செட்டப்லாம் ரெடியா வச்சிருக்காங்க. இப்போ இந்த நிமிஷம் அந்த பையன் ஆதித்யா அதுக்குள்ளதான் இருக்கான். அது தெரியாம
அதை அவங்க கொளுத்த போறாங்க. ஒரே கல்லுல 2 மாங்காய். பையனை உள்ள வச்சு கொளுத்திட்டாங்கன்னு பிரச்சனையை அப்படியே அந்த சரவண மேல திருப்பி விட்டுட்டா கரெக்டா இருக்கும். சூப்பர் பிளான் தான். திடீர்னு எங்க இருந்தோ வந்து குதிச்சு நம்ம கண்ணிலேயே விரல விட்டு ஆட்டணும்னு நினைச்சான்ல, நல்லா அனுபவிக்கிட்டோம். அவனுக்கு இது தேவைதான். அவனோட சோழிய இதோட முடிச்சு விடணும். மித்ரா, என்ன பேசுற? கன்றாவியா இருக்கு. என்ன ஸ்லாங் இது? அந்த ராஸ்கல் கூட கொஞ்ச நேரம் இருந்ததுல அவன மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டேனா. என்ன நான் சிரிக்கிற? சும்மாதான். இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்களோட கதறலை பார்க்க நான் ரெடியா இருக்கேன். அங்க பாத்தியா மித்ரா, மொத்த குடும்பமும் அவன் எங்க இருக்கான்னு தேடிட்டு இருக்கு. நாமளும் அப்படியே விசாரிச்சுட்டு சோகமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கலாம். ஐயோ சரவணா, என்னாச்சு? என்னப்பாச்சு? அண்ணே, நாங்க இங்க வந்து பார்த்தப்ப கதவு திறந்து கிடந்துச்சுண்ணா. நீங்களும் இங்க மயங்கி கிடந்தீங்க. உங்களுக்கு என்னண்ணா ஆச்சு? நாங்க எல்லாரும் தோட்டத்துல வேலையா இருந்தோம்ண்ணா. அவ அண்ணன் அவ இங்க இருக்கிறதா சந்தேகப்பட்டு இங்க வந்து கட்டையால என் மண்டையில் அடிச்சிட்டான்டா. என்னால எதுவும் பண்ண முடியாம போயிடுச்சு. நான் உடனே இப்ப அங்க போயாகணும். அம்மா, சொக்கப்பானை கொளுத்திருப்பாங்களாமா? இல்ல சரவணா, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு. நீ போய் சேரத்துக்கு சரியா இருக்கும். ஆதித்யாவை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஓகேவா? ஆதித்யா அப்ப எங்க தான் போயிருப்பான் தம்பி? ஆதித்யா கண்டிப்பா திரும்ப வருவாமா? பாரதி, நீ போய் வந்த வேலையை முடி. நாங்க போய் ஆதித்யாவை தேடுறோம். பாட்டி நீங்க இங்கே இருங்க, நாங்களே போய் தேடுறோம். தமிழ் வா வா, நீ போ தமிழ். என்னப்பா போலாமா? பாரதி,